வணக்கம்ங்க. நீங்கள் நடக்கிறப்போ உங்களுக்கு கால்களில் வலி வருதா? அந்த வலினால் உங்களால் நடக்கிறத கண்டினியூ பண்ண முடியாமல் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி நடக்கிறீங்களா? இல்லை கால்களில் உங்களுக்கு ஆறாத புண்ணு இருக்கா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால், தொந்தரவுகள்லாம் இருந்தால் உங்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு இருக்கலாம். பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ங்க, நான் டாக்டர் விஜய். நான் இரத்த குழாய் மற்றும் இதர நுண்துளை சிகிச்சை நிபுணர். நான் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் மருத்துவராக இருக்கேன். ஸோ இப்போ இந்த பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம கால்களுக்கு அதோட வேலைப்பாடுகளுக்கு ஊட்டச்சத்து தேவை. அந்த ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரு இரத்த குழாய் இருக்குது. அந்த இரத்த குழாய் பேர் ஆர்டரி. ஸோ இந்த இரத்த குழாய் நம்ம ஹார்ட்ல இருந்து கால்களுக்கு அப்படியே கீழே சப்ளை பண்ணும். ஸோ இப்போ இந்த இரத்த குழாய்களில் ஏதாச்சும் ஒரு அடைப்பு இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த ரத்தம் சீராக இதயத்திலேருந்து கால்களுக்கு போய் சேராது. அப்படி கால்களுக்கு சீராக போய் சேரல அப்படின்னா கால்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து, கால்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை, இது எதுவுமே ப்ராப்பராக போய் சேராது. ஸோ இந்த ரெண்டுமே ப்ராப்பராக போய் சேரல அப்படின்னா கால்கள் அதோட வேலையை சரியாக செய்ய முடியாது. அது வீங்கி கால்களில் வலி ஏற்படும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வலி ஏற்படும், அதுக்கப்புறம் புண்ணாகும், அதுக்கப்புறம் அப்படியே அது கால்களே கட்டாகிற அளவுக்கான ரிஸ்க் வரையும் கொண்டு போகலாம். ஸோ இப்போ இந்த எப்படி ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்ன? ஸோ இந்த பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ்க்கான மெயின் காரணம் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸ்மோக்கிங். ஸோ அடுத்து ஆல்கஹால் இன்டேக். ஸோ அடுத்து டயபெட்டிஸ், சுகர் நோய். அடுத்து ப்ரெஷர். அப்புறம் சிலருக்கு ஜெனட்டிக்காகவே இருக்கலாம். அப்புறம் சிலருக்கு ஒபிசிட்டி. அப்புறம் ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஹை ஃபேட் லெவல்ஸ். ஸோ இதெல்லாம் இதற்கான காரணங்கள். ஸோ இதை நாங்கள் டாக்டர்ஸ் எப்படி இதை டயக்னோஸ் பண்ணுறோம், எப்படி இதை கண்டுபிடிக்கிறோம்? ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட நீங்கள் வரீங்க, இந்த குறைகளோட நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பேசிக் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த பேசிக் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு பல்ஸ் ப்ராப்பராக இருக்கா, இல்லை கால்களில் உள்ள அந்த முடிகள், ஸோ நம்ம எப்படி கைகளில் நம்மளுக்கு முடி இருக்கோ அதே மாதிரி கால்கள்லேயும் முடி இருக்குது. ஸோ அந்த கால்களில் இருக்கிற முடிகள் எப்படி இருக்குது, அது நார்மலாக இருக்கா? ஸோ இப்போ கால்களில் முடிகள் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதுவே அந்த ஊட்டச்சத்து சரியாக கிடைக்கலங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அடுத்து உங்கள் காலோட கலர் என்னவா இருக்குது? நார்மலாக ஒரு பிங்கிஷ் டிஞ்ச் இருக்கும். ஸோ அந்த கலர் இருக்கா, இல்லை கொஞ்சம் கருப்படிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எக்ஸாமினேஷன் பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஸ்கேன், அந்த ஸ்கேன் பேர் டாப்ளர் ஸ்கேன். ஸோ அந்த டாப்ளர் ஸ்கேன் மூலயமா உங்கள் காலோட ரத்த சப்ளை, பிளட் சப்ளை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இல்லை இதில் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து எக்ஸாக்டாக எந்தெந்த இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து ட்ரீட்மெண்ட் நோக்கி நம்ம நகருவோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸோ இந்த மாதிரி கால்களில் இரத்த அடைப்பு ஏற்பட்டால், இல்லை ஒரு பிளாக் ஏற்பட்டால், அதுக்கு நம்ம இதயத்தில் பிளாக் ஏற்பட்டால் எப்படி பைபாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கால்கள்லையும் பிளாக் ஏற்பட்டால் பைபாஸ் தான் ஒரே ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதாவது அந்த அடைப்புக்கு மேலே இருக்கிற இரத்த குழாய்க்கும் கீழே இருக்கிற இரத்த குழாய்க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி விடுவாங்க. இது பேர் தான் பைபாஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய டெக்னிக்ஸ், நிறைய அட்வான்சஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம நுண்துளை சிகிச்சை மூலியமாகவே இதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நுண்துளை சிகிச்சைனா என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன ஓட்டை, அதாவது உங்கள் பேனா நிப் இருக்குல்ல அந்த சைஸ் ஒரு ஓட்டை மட்டும் போடுவோம். ஸோ இது நம்ம பின்ஹோல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த சைஸ் ஓட்டை போட்டு எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை நம்ம நீக்கிடுவோம். ஸோ இந்த பிளாக்கை நீக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சியோபிளாஸ்டினா என்னென்னா அந்த பிளாக் இருக்க இடத்துல ஒரு பலூனை வச்சு அந்த பலூனை நம்ம இன்ஃப்ளேட் பண்ணுவோம், அதாவது பலூனை ஊதி பெருசாக்குவோம். ஸோ அந்த ஊதி பெருசாக்குறப்போ அந்த பிளாக் அந்த இரத்த குழாயோட வாலோட அட்டாச் ஆயிரும். ஸோ அந்த இரத்த குழாய் க்ளீன் ஆயிரும். இது பிளெயின் ஆஞ்சியோபிளாஸ்டி. அடுத்து ஸ்டென்டிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியும் அந்த அடைப்பு ஸ்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்த ஸ்டென்ட் போட்டுடலாம். ஒரு ஸ்டென்ட் போட்டு இரத்த குழாயை சீராக்கிடலாம். ஸோ அடுத்து அத்தீரெக்டமி அப்படின்னு ஒன்று இருக்குது. அத்தீரெக்டமி அப்படின்னா என்னென்னா அந்த அடைப்பு இருக்குல்ல, அந்த அடைப்பு மோஸ்ட்லி அது கொலஸ்ட்ரால், கொழுப்பு கட்டியான சேர்ந்த அடைப்பு. ஸோ அந்த கொழுப்பு கட்டியை நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துருவோம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 சிகிச்சை முறைகளுமே, அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், அத்தீரெக்டமி, இது 3மே நுண்துளை சிகிச்சை. கீறல் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் ஒரு சில மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். இதுலேயே உங்களுக்கு மோஸ்ட்லி சரியாயிடும். பட் இது சர்வரோக நிவாரணி கிடையாது.
இது இல்லாமல் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அறவே நிப்பாட்டுறது. ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் மெடிக்கல் கன்சல்டேஷனோட, ஒரு டாக்டர் கன்சல்டேஷனோட அதுக்கான தேவையான ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு ப்ராப்பராக கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ப்ராப்பர் வெயிட் ரிடக்ஷன். ஒபீஸாக இருக்கீங்க, உங்கள் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ப்ராப்பராக வெயிட் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான தேவை. நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே நிறைய பிரச்சனைகள் தீர்வாகும். அதில் அந்த பிரச்சனைகளில் இந்த பிரச்சனையும் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனை எக்ஸசைஸ்னால. நான் ஏற்கனவே சொன்ன எல்லா முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ்லேருந்து உங்களுக்கு நிவாரணம் ஏற்படுத்திக்கலாம்.